வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான கொள்ளு கடையல் ரெசிபி பார்க்க போறோம். 1 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதை கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் வறுக்க முடியாது, அது பெர்ஃபெக்டா வராது. நல்ல ஒரு 2 தடவை நீங்க கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு குக்கர்ல ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 4 பூண்டு தட்டி எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளிய 1 2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். 4-5 விசில் தான் வச்சிருக்கோம், அதனால ஃபுல்லெல்லாம் அது குழஞ்சிராது. பாதி தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா நம்ம ரசம் வைக்க போறோம் இந்த தண்ணியில தான். ஒரு கரண்டி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன், ரசத்துல சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டை இந்த கொள்ளு கூட சேர்த்து மறுபடியும் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம கடைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். சூப்பரான கொள்ளு கடையல் ரெடிங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை 2ஆ 3ஆ நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்ச கொள்ளுல கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பேர் முழு மல்லியையும் சேர்த்துக்குவாங்க தாளிக்கிறதுல. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை, அதனால நான் முழு மல்லி சேர்த்துல. இப்போ ஒரு ஈஸியா குவிக்கா 1 பாட் சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம சாம்பார் கரண்டில 2 கரண்டி சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். அதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. காய் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் சிகப்பு பூசணிக்காய், மாங்காய் இதெல்லாம் தான் நான் சேர்த்து போறேன். எல்லா காயும் ஒரே சைஸ்ல வெட்டிக்கோங்க, ஒரே ஷேப்ல வெட்டிக்கோங்க. என்ன காய் வேணா சேர்த்திக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும், அதனால ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் 1 2ஆ நறுக்கி சேர்த்துக்கோங்க. மாங்காய் கொட்டையோட சேர்த்திருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சாம்பார் பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா தளதளன்னு கொதிச்சு வரும்போது குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாங்க. 2 விசில் ஏன் வச்சிருக்கோம்னா, காயும் ரொம்ப குழஞ்சு கரைஞ்சிட கூடாது, பருப்பும் ஒரு 80% வெந்திருந்தா போதும். ரொம்ப பருப்பை குழைய வேக வைக்க வேண்டாங்க, ஒரு 3/4 பதம் பருப்பு வெந்திருந்தா போதும். நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கும் போது பாதி பருப்பு நல்லா கரைஞ்சிருக்கும், பாதி பருப்பு அப்படியே இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் சேர்த்துனா போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கொதிச்சா போதும். உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. மாங்காய் சேர்த்திருக்கிறதுனால நான் புளி சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் புளி சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு கடலைக்கறி ரெசிபி பார்க்க போறோம், சுண்டல் குழம்பு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ஷன் தான்.
நைட்டே சுண்டலை ஊற வச்சிடுங்க. காலையில சுண்டலை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் அது நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, ஒரு 10ல இருந்து 15 கிட்டத்தட்ட நம்ம கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்ல சுருள வதங்கணும். சுருள வதங்கினாதான் டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 4ல இருந்து 5 பல்லு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அது கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா ஐ கார்ட்ல நான் தரேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கரிஞ்சு போயிடுச்சுன்னா கரிஞ்ச வாடை வந்துடும். மறுபடியும் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலால கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு வேக வச்ச சுண்டலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்குன அந்த பேன்ல ஃபர்ஸ்ட் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா அரைச்ச ஜார்லயேவும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த சுண்டலை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒண்ணு கலந்து தள கொதிச்சு வரணுங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளிய நல்லா கரைச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கடலைக்கறி ரெசிபி ரெடி. சுண்ட வத்தல் குழம்பு வைக்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளிய ஊற வச்சிருக்கேன். 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 7ல இருந்து 8 வரமிளகாய் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சுண்ட வத்தலை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து அளவா ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்துனீங்கன்னா சில பேருக்கு அந்த வத்தல் பொரிச்ச எண்ணெய் பிடிக்காது. அப்போ அது வேஸ்டா போயிடும். சோ எண்ணெய் அளவா ஊத்திக்கோங்க. நான் இப்ப மறுபடியும் அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை 2ஆ கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். 10 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை 1-2 நறுக்கினா போதும். 1-2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கட்டுங்க. அதுக்குள்ளார நல்லா ஆறிடுச்சு. நம்ம பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப வதக்குன வெங்காயம், தக்காளி, பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு பாதி அளவு எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். அதையும் நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாங்க. புளி கூடவே நம்ம இப்ப அரைச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் மூடி வேக வைங்க. இது நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும்போது நம்ம பொரிச்ச சுண்டைக்காவை சேர்த்திக்கலாங்க. சுண்டைக்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுண்ட வத்தல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க ஒரு 2-3 நாள் கூட வச்சிருந்து நீங்க சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு துவரைய வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன்.
1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்திருக்கேன். 4 பல்லு பூண்டையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதை மிக்சியில நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு நறுக்குனதும் தண்ணியில சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது கருப்பாயிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம துவரையை சேர்த்துடலாம். துவரை சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கி வரணுங்க, அது வரைக்கும் அதை குக் பண்ணுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்சியில ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 5 to 6 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது நல்லா ஃபைனா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த தண்ணியும் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம். எனக்கு இந்த கிரேவி மாதிரி தான் வேணும், அதனால நான் கிரேவி மாதிரி வச்சிருக்கேன். குக்கரை மூடி ஒரு 2 to 3 விசில் வச்சா போதும். நல்ல சாஃப்ட். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி சூடான சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போறோம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் அதிகம் தேவையில்லை. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாயை 1 2 நறுக்கியிருக்கேன். தக்காளியோட இந்த பகுதியை நீக்கிருங்க. அது குழையாது, அது குழஞ்சும் போகாது. அப்புறம் வேகும் போது அது ரொம்ப கெட்டியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கிக்கோங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், 2 ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியில கத்திரிக்காயை நறுக்குன உடனே சேர்த்துருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். இப்போ ஒரு மண்பானையில 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நம்ம பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துன உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காவை சேர்த்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. கத்திரிக்காய் ஒரு கால்வாசி நல்லா வேகட்டும். நம்ம கத்திரிக்காய் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே நான் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேங்க. இது நல்லா கொலைய வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இது நல்லா கொலைய வேகட்டும். நல்ல கொலைய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி ஃபுல்லா எடுத்துடலாம். தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கடையறதுக்கு வராது. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியா இல்லை அப்படின்னா மண்பானையை கொஞ்சம் லைட்டா சாய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுடலாங்க. சூடா இருக்கும் போதே நீங்க கடைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மசிய கடைஞ்சு வரும். இப்ப நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஃபுல்லா சேர்த்துக்கலாம்.
இதுக்கப்புறம் நீங்க பத்தலை அப்படின்னு சொல்லி நீங்க தண்ணி சேர்த்த முடியாது. ஸோ நீங்க வேகும் போதே உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ, உங்களுக்கு எவ்வளவு பஜ்ஜி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்க வேகும் போதே சேர்த்திடணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 5ல இருந்து 6 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பஜ்ஜியில சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான காளான் கிரேவி செய்ய போறோம். இந்த ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 5-6 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப காளான் கிளீன் பண்றது எப்படின்னு பாக்கலாங்க. காளானை சுத்தி நல்ல கருப்பு கருப்பா டாட்ஸ் மாதிரி ஒட்டி இருக்கும். அது நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் போகாது. அது போகிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, காளானை பிரிச்சு நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த மாவா இருந்தாலும் பரவாயில்ல, சோள மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, கோதுமை மாவு, எந்த மாவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. சேர்த்திட்டு அளவா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்படி பண்ணும்போது அந்த கருப்பா ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே தனியா பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன ஷேப்ல என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா 2ஆ தான் நான் கட் பண்ண போறேன். நீங்க அப்படியே ஃபுல்லா சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். எனக்கு காளான் பெருசும் சின்னதுமா இருக்கிறதுனால நான் 2ஆ கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் 1-2ஆ நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். அப்பதான் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டா வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அதை நம்ம அரைச்சு எடுக்க போறோம். அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு வேணும்னா நீங்க தாளிச்சுக்கலாம். நான் கரம் மசாலா சேர்த்த போறதுனால நான் பட்டை கிராம்பு சேர்க்கல. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வேக வைங்க. காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அது நல்லா வேகட்டும். காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க. அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல தண்ணி எதுவும் ஊத்திடாதீங்க. பிரிஞ்சு வர அந்த தண்ணி திருப்பி அந்த காளான் கூடவே சேர்த்து நல்லா வறுட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சு செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா சுண்டி வந்தாலே இதுவே சூப்பரா இருக்குங்க. கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும், அதனாலதான் நான் கொஞ்சம் தேங்காய் விழுது அரைச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்க அப்படியே சர்வ் பண்றதுக்கே இது செம்மையா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இது கொதிச்சா போதும். கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கடைசியில சேர்த்துனீங்கன்னா தான் அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதனால கடைசியில சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துறதுனால நம்ம சேர்த்திருக்க காரம் எல்லாமே நல்லா தூக்கி தெரியும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 7 வகையான குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.